கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகத்தீஸ்வரம் வட்டத்தில் உள்ள ராஜாக்கமங்கலம் அருகே பூவன் குடியிருப்பு பகுதியில் உள்ள சம்பக்குளத்தில் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி தலை இல்லாத பச்சிளம் குழந்தையின் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதன் பேரில் அங்கு விரைந்து சென்ற போலீசார் பச்சிளம் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பிறகு இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில சமீபத்தில் குழந்தை பெற்றெடுத்த 38 வயதாகும் ரேகா என்ற பெண்ணை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை தெரிவித்ததால் பிடித்து விசாரணையை மேற்கொண்டதுல தன்னுடைய குழந்தையை கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டிருக்காரு. பெற்ற குழந்தையை கொலை செய்தது ஏன் என்பது குறித்து ரேகாவிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஈத்தாமொழி அருகே உள்ள அமைச்சியார் கோவிலை சேர்ந்தவர் ரேகா. இவர் தற்போது ஈத்தாமொழி புது சிவசெல்வபுரம் பகுதியில வசித்து வந்திருக்காரு. ரேகாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மகள்களும் இருக்காங்க. ரேகாவுக்கும் அவரது கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால தனது கணவரை பிரிந்த ரேகா தற்போது தனியாகவும் வசித்து வந்திருக்காரு. இந்த நிலையில இளைஞர் ஒருவருடன் ரேகாவுக்கு கள்ள உறவு ஏற்பட்டிருக்கு. இதனால ரேகா கர்ப்பமாகி இருக்காரு. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து வந்த ரேகா சமீபத்துல குழந்தையும் பெற்றெடுத்திருக்காங்க. ஆனால் கள்ளக்காதலில் பிறந்த இந்த குழந்தை தனக்கு அவமானத்தை ஏற்படுத்தி தரும் என கருதி ரேகா அதை கொலை செய்யவும் முடிவு செய்திருக்காரு. அதன்படி ஈவு இரக்கமின்றி பெற்ற பச்சிளம் குழந்தையை கொலை செய்த ரேகா சடலத்தை குளத்தில் வீசி சென்றிருக்காங்க. இதையடுத்து ரேகாவை போலீசார் கைது செய்திருக்காங்க. பச்சிளம் குழந்தையை ஈவு இரக்கமின்றி பெற்ற தாயை கொலை செய்த சம்பவம் கன்னியாகுமரியில பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சோ இந்த பெண்மணிக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கலாம்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.